நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சரத் லெக்சர் சேனலில் பயோமெக்கானிக்ஸில் மோஷன்ஸ் ஆஃப் த பெல்விஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான அதே நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக். பெல்விஸில் பார்த்தீங்கன்னா 4 மோஷன்ஸ் முக்கியமாக இருக்குங்க. ஒன்று ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டில்ட், ரெண்டாவது லேட்ரல் டில்ட் அண்ட் ட்ராப், மூணாவது லேட்ரல் ஷிஃப்ட், நாலாவது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரொட்டேஷன். இப்போது இந்த மூமெண்ட்டை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த பெல்விஸை ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இதுதான் ASIS ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், இது போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இடம், இந்த முன்னாடி இருக்கிற இடத்தையே வச்சுக்கலாம், பியூபிக் சிம்பைசிஸ். ஸோ இது 3 தான் நமக்கு முக்கியம். ஸோ இங்கே என்ன வரும், காக்கிக்ஸ் வரும். ஸோ இது 4 இடம். இப்போ பெல்விஸ் ஆஃப் த மோஷனில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நடக்குது, அதாவது எந்த ஜாயிண்ட்டை ஆக்சிஸாக கொண்டு நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டில் தான் நடக்கும். ஸோ இது எந்த ஜாயிண்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டில். ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னா 2 போன், ஒன்று ஹிப் போன், இன்னொன்று ஃபீமர். சரிங்களா? இப்போது ஹிப் ஜாயிண்ட்டில் ஹிப் மூமெண்ட் தானே நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், இதெல்லாம் தான் ஹிப் ஜாயிண்டில் நடக்கக்கூடிய மூமெண்ட். ஆனால் அதே ஹிப் ஜாயிண்ட்டில் இன்னும் சில மூமெண்ட்டும் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போவுமே 2 போன் நான் சொன்ன மாதிரி, ஒன்று ஹிப் போன், இன்னொன்று ஃபீமர். இப்போது இதில் வந்து நீங்கள் பெல்விஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஹிப் போனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபீமரை மூவ் பண்ணிங்கன்னா நடக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன்லாம். அதே நீங்கள் இந்த ஃபீமரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெல்விஸை மூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது ரிவர்ஸ் ஆக்ஷன், சரிங்களா, அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா வரக்கூடிய மூமெண்ட்டு தான் இந்த மோஷன்ஸ் ஆஃப் த பெல்விஸுங்க. ஸோ அப்படின்னும் போது இதில் ஆன்டீரியர் டில்ட், போஸ்டீரியர் டில்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆன்டீரியர் டில்ட்டுனா ஆன்டீரியர் பேர்லேயே இருக்குது. ஆன்டீரியராக இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸ் என்ன ஆகுன்னா, இது நார்மலாக இருக்கக்கூடிய பாக்ஸ், இது A. சரிங்களா? இப்போது ஆன்டீரியர் டில்ட் ஆகும்போது இந்த பாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இது ஆன்டீரியராக மூவ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆன்டீரியர் டில்ட். இதை எப்படி நம்ம அனாட்டமிக்கலாக சொல்லலாம், ASIS இருக்குது இல்லைங்களா, இது ஆன்டீரியர்லி அண்ட் இன்ஃபீரியர்லி மூவ் ஆகும். காக்கிக்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர்லி அண்ட் சுப்பீரியர்லி மூவ் ஆகும். சரிங்களா? போஸ்டோ சுப்பீரியர், இது ஆண்ட்ரோ இன்ஃபீரியர். இப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்டீரியர் டில்ட். இது எந்த மூமெண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பில் நடக்கக்கூடிய ஃப்ளெக்ஷனுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ஃபிக்ஸ்டு பண்ணி நீங்கள் ஃப்ளெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கால் இப்படி வரும், இதான ஹிப் ஃப்ளெக்ஷனு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரலாக இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது இங்கிருந்து இது வரைக்கும் இருந்துச்சு. அதுவே ஒரு ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியாயிடுச்சு. ஸோ ஃப்ளெக்ஷனில் பெல்விஸுக்கும், அதாவது இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் த பெல்விஸுக்கும் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஃபீமருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்படி நடந்துச்சுன்னா அது ஃப்ளெக்ஷன். ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு இல்லைங்களா, இங்கே நம்ம ஃபீமர் வந்து மூவ் ஆகலைன்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஃபீமர் வந்து நேராக தான் இருக்குது, ஆனால் பெல்விஸ் மூவ் ஆகிடுச்சு. இப்போவும் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது இதே மாதிரி இங்கே கம்மியாயிடுச்சு. ஸோ இது இஃப் ஃப்ளெக்ஷனுடைய ரிவர்ஸ் மூவ்மெண்ட். இப்போ இதில் ஒர்க் ஆகக்கூடிய மசில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஹிப் ஃப்ளெக்ஷனுக்கு என்ன மசில் ஒர்க் ஆகுது, இலியோசோயாஸ் மசில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ரெக்டஸ் ஃபெமோரிஸ் மசில் ஒர்க் ஆகும். அதே மசில் தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். ஆனால் எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்கே மசிலானது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மசில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மசில் அப்படின்றது இப்படி ஒர்க் ஆகும், அதாவது டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். அதே மசில் இந்த இடத்துல டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். இங்கே இன்செஷன் டு ஆரிஜின், அங்கே ஆரிஜின் டு இன்செஷன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மூவ்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போஸ்டீரியர் டில்ட் பற்றி பார்க்கலாம். இது போஸ்டீரியர் டில்ட். போஸ்டீரியர் டில்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ASIS அப்படின்றது போஸ்டீரியராகவும் சுப்ரியராகவும் மூவ் ஆகும்.
அதே நேரத்தில் காக்கிக்ஸ் அப்படின்றது ஆன்டீரியராகவும் இன்ஃபீரியராகவும் மூவ் ஆகும். சரிங்களா? இதுதான் போஸ்டீரியர் டில்ட். போஸ்டீரியர் டில்ட்டுக்கு என்ன மசில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாம் அதோடைய ரிவர்ஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோடைய ரிவர்ஸ் ஆக்ஷன் என்ன? ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன். ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பின்னாடி மூவ் ஆகும். இதுதான் எக்ஸ்டென்ஷன். பின்னாடி மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஸோ இது ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன். இங்கே இவர் நார்மலாக நின்றுட்டு தான் இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. ஸோ போஸ்டீரியர் பெல்விக்கோட ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன். ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன மசில் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் இன்னும் ஆம்ஸ்ட்ரிங் மசில். இது 2 மசிலுமே உங்களுக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷனை காஸ் பண்ணும். அதே மசில் தான் போஸ்டீரியர் பெல்விக் டில்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இந்த ஆன்டீரியர் டில்ட் போஸ்டீரியர் டில்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ இது என்ன ஆக்சிஸ் என்ன பிளேனில் நடக்குது அப்படின்ட்டு தெரியணும் இல்லைங்களா? ஹிப் ஃப்ளெக்ஷன் என்ன ஆக்சிஸில் நடக்குதோ அதே ஆக்சிஸ், ஹிப் ஃப்ளெக்ஷன் என்ன பிளேனில் நடக்குதோ அதே பிளேன் தான். ரெண்டுமே சேம் தான். இப்போது ஹிப் ஃப்ளெக்ஷன் என்ன ஆக்சிஸில் நடக்கும்? உங்களுக்கு அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட், ஆண்ட்ரோ போஸ்டீரியராக நடக்கிற மூவ்மெண்ட். ஸோ அப்படின்னும் போது சஜிட்டல் பிளேனில் நடக்கும். ஸோ சஜிட்டல் பிளேனில் நடக்கும்போது அதோடைய ஆக்சிஸ் என்னவாக இருக்கும்? சைட் டு சைடு ஆக்சிஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு ஃப்ராண்டல் ஆக்சிஸ், சஜிட்டல் பிளேன் ரெண்டுக்குமே, ஆன்டீரியர் டில்ட்டுக்கும் போஸ்டீரியர் டில்ட்டுக்கும். சரிங்களா? இப்போது அடுத்த மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நான் முன்னாடி நம்மளுடைய வீடியோவில் கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேட்ரல் டில்ட் அண்ட் ட்ராப் ஆஃப் த பெல்விஸை பற்றி பார்க்கலாம். லேட்ரல் டில்ட் அண்ட் ட்ராப் ஆஃப் த பெல்விஸ் சைட் டு சைடாக நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். அப்போது சைட் டு சைடில் நடக்குது அப்படின்னா, சைட் டு சைடு பிளேன் என்ன பிளேன்? ஃப்ராண்டல் பிளேன். ஸோ ஃப்ராண்டல் பிளேனில் நடக்கும்போது நமக்கு என்ன ஆக்சிஸ் வரும்? சஜிட்டல் ஆக்சிஸ் வரும். ஸோ சஜிட்டல் ஆக்சிஸ், ஃப்ராண்டல் பிளேன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து இப்போது இந்த மூமெண்ட் எதுக்கு மிமிக்காக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேட்ரல் டில்ட்டை பற்றி தனியாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ட்ராப்பை பற்றி தனியாக பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் மூமெண்ட் தான். ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு லேட்ரல் டில்ட்டை பற்றி மாத்திரம் பார்த்துடலாம். சரிங்களா? லேட்ரல் டில்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இப்போது இந்த மனுஷன் இருக்கார் இல்லைங்களா? இந்த மனுஷ பொம்மை இது இது லெஃப்ட் சைடு, இது ரைட்டு சைடு. இப்போது இந்த ரைட்டு காலில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த காலை என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டார். சரிங்களா? ஃப்ளெக்ஷன் பண்ணி வச்சுருக்கார். இப்போது இந்த காலை நிற்கிறாரு. இப்போது இந்த ஹிப் இருக்குது இல்லைங்களா? பெல்விஸோடைய ரைட்டு பார்ட்டு, இந்த ரைட்டு பார்ட்டை அவர் தூக்குறார். ஸோ இது இங்கே இந்த ஹிப் ஜாயிண்ட்டு, அதாவது லெஃப்ட் ஹிப் ஜாயிண்ட்டை ஆக்சிஸாக வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு சைடு பெல்விஸை இவர் மேலே தூக்குறாரு. தட் இஸ் கால்ட் லேட்ரல் டில்ட் ஆஃப் த பெல்விஸ். சரிங்களா? அதாவது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரைட்டு சைடு லேட்ரல் டில்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஹிப் ஜாயிண்ட் தான் ஆக்சிஸாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணும்போது ரைட் சைடு ஹிப் ஜாயிண்ட் தான் வந்து ஆக்சிஸாக யூஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சேம் வராது. சரிங்களா? சரி, இது முடிஞ்சுது. அடுத்த பாயிண்ட்டு இப்போது ரைட் சைடு லேட்ரல் டில்ட் நான் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடு ஹிப் ஜாயிண்ட்டில் என்ன மூவ்மெண்ட் நடக்குதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம். இப்போது இது பாக்ஸ் ஏ. சரிங்களா? இந்த பிக்சரில் இருந்து பாக்ஸ் பி நான் வரைகிறேன். இப்போது லேட்ரல் டில்ட் அவர் பண்ணியிருக்கார். இப்படி இருக்குமா? ஸோ ரைட் அப்படின்றது சுப்பீரியராக போயிடுச்சு, லெஃப்ட் அப்படின்றது இன்ஃபீரியராக போகலை. லெஃப்ட்டுன்றது அங்கேயே தான் இருக்குது. சரிங்களா? லெஃப்ட்டுன்றது அங்கேயே தான் இருக்குது, ரைட்டு மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரைட்டுன்றது மேலே போனதுனால இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு செக்மெண்ட். இப்போ இது வந்து தனி செக்மெண்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டு செக்மெண்ட் அப்படின்னும் போது இது கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது கீழே வரும். வராதுன்னு நான் முன்னாடி சொன்னேன், கீழே வரும். ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு செக்மெண்ட். ஸோ இப்படி ஃபிக்ஸ்டு செக்மெண்ட் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக கீழே வரும். அப்படி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிப் ஜாயிண்ட்டில் அப்டக்ஷன் அடக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா?
இதில் அப்டக்ஷன் பண்ணலாம். இதில் நான் அப்டக்ஷன் பண்ணுறேன். அப்டக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துக்கும் உள்ள கேப்பு கம்மியாகுது. அதே தான் இங்கே ஃபீமர் ஃபிக்ஸாக இருக்குது, ஆனால் பெல்விஸ் மாத்திரம் கிட்ட வருது. அப்படி கிட்ட வரும்போது என்ன ஆகுது, அகைன் உங்களுக்கு கேப்பு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே அப்டக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மசில் தேவைப்பட்டதோ குளூட்டியஸ் மீடியஸ், அதே மசில் தான் அங்கேயும் ரிவர்ஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு அந்த லேட்ரல் பெல்விக் டில்ட்டை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லேட்ரல் பெல்விக் டில்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு குளூட்டியஸ் மீடியஸ் மசில் தான் வேலை செய்யும். இன்கேஸ் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா, பயோமெக்கானிக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ் அப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடோட ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ் அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாடி ஸ்விங் ஃபேஸில் இருக்கும். அப்போ அந்த லெஃப்ட் சைடு பாடியை வந்து அந்த ஹிப்பு வந்து லேட்டரல் டில்ட் பண்ணும். அப்படி பண்ணுறதுக்கு எந்த மசில் தேவை, லெஃப்ட் சைடு மசில் தான் தேவை. அது உங்களுக்கு வீக்காக இருந்ததுன்னா ரைட் சைடு பெல்விக்கானது ட்ராப் ஆகிடும். அந்த கேட்டுக்கு பேர் ட்ரெண்டலன்பர்க் கேட்டு. சரிங்களா? இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் மசில், ஆப்போசிட் ஹிப் ஜாயிண்ட் ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம ட்ராப் ஆஃப் த பெல்விஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ராப் ஆஃப் த பெல்விஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல்ரெடி நம்ம டில்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அதே தான் ட்ராப்புமே. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடு பெல்விஸை ட்ராப் பண்ண போகிறீங்க. ரைட் சைடு பெல்விஸை நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணுவீங்க, நீங்கள் 2 காலுமே கீழே வச்சுருக்கீங்க. இந்த காலில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் வெயிட்டு போடுறீங்க. எந்த காலில், லெஃப்ட் காலில் ஃபுல் வெயிட் போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. கால் நீ பெண்ட் பண்ணாமல். நீங்கள் நான் சொல்லும் போது இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி நின்றுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ரைட்டு காலை மட்டும் என்ன பண்ணுறீங்க, கீழே வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி மடக்கிற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி வைக்கிறீங்க. சரிங்களா? இது நீ மாதிரி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதை பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கேருந்து கீழே வரும். தட் இஸ் கால் ட்ராப் ஆஃப் த பெல்விஸ். சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு பிக்சரைசேஷனில் காட்டுறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு என்ன ஆகிடுச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. இப்போது இது எங்கே நடக்குது, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஹிப் ஜாயிண்ட்டை தான் நடக்குது. இப்போ இது என்ன மூமெண்ட்டை மிமிக் பண்ணோம், ஆப்வியஸ்லி அடக்டார் மூமெண்ட்டை மிமிக் பண்ணோம். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டில் அடக்ஷன் அப்படின்னா உள்ளே வரது. ஸோ உள்ளே வரும்போது என்ன ஆகும், இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி இதில் நம்ம இந்த ஹிப் ஜாயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹிப் ஜாயிண்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட்டில் நம்ம எந்த மூமெண்ட்டுமே பண்ணல, அந்த ஹிப் ஜாயிண்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இந்த கால் தான் வந்து வெயிட் பியர் பண்ணுது, இந்த கால் வெயிட் பியர் பண்ணலை. நம்ம வந்து நிற்கும் போது ரைட்டு கால் வலிக்குது வச்சுக்கங்க, என்ன பண்ணுவோம், ரைட்டு காலை பெண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு காலை வந்து ஊனிட்டு நிற்போம் இல்லைங்களா, அதே தான். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடுது, டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. ஸோ இட் இஸ் மிமிக்கிங் ஃபார் அடக்ஷன். இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடக்டார் மசில் யூஸ் ஆகிறதுனாலலாம் வந்து ட்ராப் ஆகாது. சரிங்களா? இப்போ மற்றதுக்கெலாம் வந்து நம்ம ஆக்டிவாக பண்ணணும். ஒரு ஆன்டி டில்ட்டாக இருக்கட்டும், போஸ்டி டில்ட்டாக இருக்கட்டும், அந்த மசிலோடைய ரிவர்ஸ் ஆக்ஷன் நடந்தால் தான் அந்த ஆக்ஷன் நடக்கும். ஒரு லேட்ரல் டில்ட்டுக்கு கூட ஆப்போசிட் சைடு குளூட்டியஸ் மீடியஸ் ஆனது ஒர்க் ஆகணும். ஆனால் இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து காலை மடக்குனீங்கன்னா போதும், கிராவிட்டியில் அதுவாக கீழே இறங்கிடும், உங்களுக்கு அடக்ஷன்றது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இதில் மசில் ஒர்க்குன்றது எதுவும் நடக்காது. நீங்கள் பேசிவாக விட்டிங்கனாலே போதும், அதுவாக கீழே இறங்கிடும். இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் எதனா டவுட் இருக்குங்களா சார்? நீங்கள் சொன்னீங்களே முன்னாடி இந்த மாதிரி டெண்டலன்பர்க் கேட்டப்போ வந்து பெல்விஸ் வந்து ட்ராப் ஆகும்ன்ட்டு, அந்த பெல்விஸ் ட்ராப்புக்கும் இந்த பெல்விஸ் ட்ராப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, அதாவது அந்த பெல்விஸ் ட்ராப்புக்கும் இந்த பெல்விஸ் ட்ராப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த பெல்விஸ் ட்ராப் வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் கைட் அது. சரிங்களா? உங்களுக்கு இந்த சைடு குளூட்டியஸ் மீடியஸ் அப்படின்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது மேலே நிற்கும் ஸ்ட்ரைட்டாக. அது உங்களுக்கு வீக்னஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த காலில் எப்போ வெயிட் பேர் பண்ணினாலும் இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். இது பெல்விஸ் ட்ராப் அப்படின்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ, அவ்வளோதான். சரிங்களா? அது ஒரு பேத்தாலஜி. இது நார்மலாக நம்மளும் கூட அந்த மாதிரி பெல்விக் ட்ராப்பை பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னா இந்த காலில் மடக்கிட்டு இதை கீழே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. புரிஞ்சுதா? ரைட். சரி, நாம் இப்போ அடுத்த மோஷனை பற்றி பார்க்கலாம். அடுத்த மோஷன் லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த பெல்விஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேட்ரல் டில்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ லேட்ரல் ஷிஃப்ட்டு.
லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதுவுமே ஒரு ஃப்ரான்டல் பிளேன் மோஷன் தான். ஆனால் அதுக்கும் இந்த அதாவது லேட்ரல் டில்ட்டுக்கும் லேட்ரல் ஷிஃப்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சில டான்ஸ் மூமெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். டான்ஸ் மூமெண்ட்டில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் சாய்வாங்க, அப்படியே இந்த பக்கம் சாய்வாங்க. சரிங்களா? காலை மடக்கணும்னு அவசியம் கிடையாது. காலை மடக்காமையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்வாங்க. அதாவது இப்படி போகும், இப்படி போகும். உங்களுக்கு பெல்விஸ் அப்படின்றது வந்து மூவ் ஆகாது, மேலே கீழே போகாது. அதுதான் டில்ட்டு. மேலே போச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா டில்ட்டு ட்ராப்பு. நீங்கள் இப்படியே போயிட்டு இப்படியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஷிஃப்ட்டு. இப்போ இந்த ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வந்து இந்த பெல்விஸில் நடக்குது, என்னென்ன மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதோடைய ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸை பார்த்துடலாம். இப்போ ஷிஃப்ட் அப்படின்றது சைட் டு சைடு மூமெண்ட். சரிங்களா? சேம் இதுவுமே ஃப்ரான்டல் பிளேன் மூமெண்ட். ஃப்ரான்டல் பிளேனுக்கு ஆக்சிஸ் எங்கேருந்து வரும்? ஆண்ட்ரோ போஸ்டீரியராக வரும். ஸோ சஜிட்டல் ஆக்சிஸ் ஃப்ரான்டல் பிளேன். சரிங்களா? அடுத்து என்னென்ன மசில்ஸ் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 ஷிஃப்ட் இருக்குது. ஒன்று லெஃப்ட் சைடு ஷிஃப்ட்டு, இன்னொன்று ரைட் லேட்ரல் ஷிஃப்ட்டு. ரைட் லேட்ரல், லெஃப்ட் லேட்ரல். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் லேட்ரல் சொல்கிறேன். அதை பார்த்தாலே ரைட் லேட்ரல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். சரிங்களா? ஸோ நாம் ஃபஸ்ட்டு அதை டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், அப்போ தான் நல்லா புரியும். இங்கே லேட்ரல் ஷிஃப்ட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பாயிண்ட் பி. இப்போது இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ன்றது இங்கே தான் இருக்கும். பெல்விஸ் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது உங்களுடைய லெஃப்ட் கால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகும். சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நிறைய பண்ணி காட்டுறேன். ரைட் சைடு கால் என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த மாதிரி ஆகும். ஸோ ரெண்டுமே டுவர்ட்ஸு லெஃப்ட் சைடு உங்களுக்கு சாஞ்ச மாதிரி தெரியும். சரிங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறோமோ அந்த சைடு ஹிப் ஜாயிண்டில் அடக்ஷன் நடக்கும், ஆப்போசிட் சைடில் அப்டக்ஷன் நடக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போது பாயிண்ட் நம்பர் 2 முக்கியமான விஷயம். நாம் டுவர்ட்ஸு லெஃப்ட் சைடு நம்மளுடைய பெல்விஸை ஷிஃப்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ரைட் சைடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா, இதுவுமே 1 மீட்டர் இருந்தால் போதும். இது பேலன்ஸாக நிற்கும். அதுவே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா, எந்த கால் பக்கம் பெல்விஸ் மூவ் ஆகுதோ அந்த கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 1 மீட்டர் அப்படின்றது இப்படி மூவ் ஆகும்போது, இப்போது இந்த காலுக்கு இது வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிடுச்சு. அப்போ ரைட் சைடு பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். புரியுதுங்களா? இப்போ இது இங்கே இருக்கும்போது தான் 1 மீட்டரு. இது இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த 1 மீட்டரை வச்சு இதால் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக தேவைப்படும். அட்லீஸ்ட் மேபி 1.2 மீட்டர் தேவைப்படலாம், இல்லை 1.1 தேவைப்படலாம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்? கால் வந்து அதிகமாகாது இல்லையா? கால் இருக்கிற கால் தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த பெல்விஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுதான் 2வது விஷயம். நீங்கள் வந்து இதெல்லாம் நான் சொல்லும்போது நின்றுட்டு நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ட்ராப் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரியும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 2வது விஷயம். ஸோ என்ன ஆகுது? இங்கே ட்ராப் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிடுது. ஸோ எந்த பக்கம் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ அந்த பக்கம் டில்ட். இது டில்ட்டுன்னு சொல்கிறத விட ட்ராப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ராப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துலேருந்து கீழே வரதுக்கு பேர் தான் ட்ராப். ஸோ ட்ராப் ஆகும்போது டில்ட்டுன்றது ஆகாது. ஸோ என்ன ஆகும் அப்படி டில்ட்டுனா என்னது? இங்கேருந்து இது மேலே வந்தால் தான் டில்ட்டு. ஸோ டில்ட்டுன்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், அது டிஃப்ரெண்ட்டு. ட்ராப் மட்டும்தான் இங்கே ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி போகும்போது இது ட்ராப் ஆகிடும். இது நார்மலாக தான் இருக்கும். இது ட்ராப் ஆகிறதுனால உங்களுக்கு இது டில்ட் ஆன மாதிரி தெரியும். ஆனால் அது டில்ட்டு கிடையாது. ஏன்னா இது ஆக்டிவாக நடக்கலை, இது பேசிவாக நடக்குது. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஹேண்ட் ரொட்டேஷன், போஸ்ட் ரொட்டேஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்விஸ் இருக்குங்களா, இந்த பெல்விஸு
ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேனில், அதாவது இப்போது இதுதான் அந்த பெல்விஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் தான் அந்த பெல்விஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்படி நின்றுட்டுருக்காரு, இது முன்னாடி, இது பின்னாடி, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போது இது வந்து நம்ம 2 விதத்தில் நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று ஒரு காலம் நின்றுட்டு பண்ணுறது, இன்னொன்று 2 காலம் நின்றுட்டு பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம ஒரு காலம் நின்றுட்டு பண்ணுறதை பார்க்கலாம். 2 காலம் நின்றுட்டு பண்ணுறதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் லெஃப்ட்டு காலில் நின்றுட்டுருக்கார், சரிங்களா? லெஃப்ட்டு கால்னால் என் பக்கம் இருக்க கால் நின்றுட்டுருக்கார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெல்விஸை வந்து லெஃப்ட்டு காலில் நின்றுட்டு இப்படி கொண்டு போகிறார், டுவர்ட்ஸ் ஆன்டீரியர், சரிங்களா? இப்படி கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போனார்னா அதுக்கு பேர் ஆன்டீரியர் ரொட்டேஷன். அதையே இப்படி கொண்டு வந்தார்னா அதுக்கு பேர் போஸ்டீரியர் ரொட்டேஷன், சரிங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டு என்ன பிளேனில் என்ன ஆக்சிஸில் நடக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது இது வந்து என்ன பிளேனில் நடக்குது, டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் நடக்குது, ஹரிசாண்டல் பிளேன், சரிங்களா? அப்போ ஆக்சிஸ் என்னவாக இருக்கும், வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் மூவ்மெண்ட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போது ரைட் சைட் ஆன்டீரியர் டில்ட் நடக்கணும் அப்படின்னா, ரைட் சைட் ஆன்டீரியர் ரொட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன ஜாயிண்ட்டை இது வந்து ஆக்சிஸாக வச்சு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட் ஹிப் ஜாயிண்ட்டை ஆக்சிஸாக வச்சு பண்ணோம். ஸோ ஆப்போசிட் ஜாயிண்ட் தான் ஆக்சிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ரைட் சைடு ஆன்டீரியர் ரொட்டேஷன் அப்போ லெஃப்ட் சைடு, அதே போல் லெஃப்ட் சைடு ஆன்டீரியர் ரொட்டேஷன் அப்போ ரைட் சைடில் நின்றுட்டு பண்ணோம். இப்போது உங்களுக்கு இது நல்லா புரியணும் அப்படின்னா நான் வந்து படத்தை கொஞ்சம் மாற்றி போடணும். இப்போ நம்ம வந்து போட போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் வியூ ஆஃப் த பெல்விஸ். இப்போ பெல்விஸை மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது ஒரு ஹிப் போன், இது ஒரு ஹிப் போன், சரிங்களா? இங்கே கேப் இருக்கும், பின்னாடி சேக்ரம் இருக்கும். இது போஸ்டீரியர், இது ஆன்டீரியர். இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா பியூபிக் சிம்பைசிஸ் இருக்கும். இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இது மேலேருந்து கீழே பார்க்குறோம், சரிங்களா? இது இப்போ நமக்கு தெரிகிறது சுப்பீரியர் வியூ. இந்த ஆள் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கார், சரிங்களா? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போது ஆன்டீரியர் ரொட்டேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சைடு பெல்விஸை பார்க்கலாம். ஆன்டீரியர் ரொட்டேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சைடு, சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏஎஸ்ஐஎஸ் இருக்குமா, இந்த ஏஎஸ்ஐஎஸ் ஆன்டீரியராகவும் மீடியலாகவும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டீரியர் ரொட்டேஷன். அதுக்கு லெஃப்ட் ஹிப் ஜாயிண்ட்டை ஆக்சிஸாக வச்சு அது ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது எப்படி ரொட்டேட் ஆகும், இது இப்படி இருக்கிறது உங்களுக்கு இப்படி ஆகும். இது ஸ்ட்ரைட்டு, இது கொஞ்சம் முன்னாடி இப்படி வந்துடுச்சு. அதே போஸ்டீரியர் ரொட்டேஷன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த மாதிரி இருக்கும். இது இப்படி மூவ் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்டீரியர் ரொட்டேஷன் அண்ட் போஸ்டீரியர் ரொட்டேஷன். சிங்கிள் லெக்கில் பண்ணும்போது இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸில் ஆன்டீரியர் ரொட்டேஷன் ஆப்போசிட் ஸ்விங் ஃபேஸ் பண்ணும்போது நடக்கும். அதே போல் அந்த கால் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஸ்விங் ஃபேஸ் பண்ணும்போது இந்த ஆன்டீரியர் ரொட்டேஷன் நடக்கும். இப்போது அடுத்து இது ஹிப் ஜாயிண்ட்டோடைய மூவ்மெண்ட் தானே. அப்போது ஹிப் ஜாயிண்ட்டில் எந்த மூவ்மெண்ட்டுக்கு இது ரிவர்ஸ் செக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போது மற்றதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டோம், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சைடு டு சைடு மூவ்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட். ஆனால் இது ரொட்டேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம இவருக்கு ஒரு காலை ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய சுப்பீரியர் வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவர் இந்த பக்கம் பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அப்படின்னும் போது இவருக்கு 2 கால் இருக்கும் இல்லைங்களா, பாதம். இது கட்டை விரல், இது மற்ற விரல். இது கட்டை விரல், இது மற்ற விரல். கீழே இருக்க காலை நம்ம தூக்கிட்டு வந்து பெல்விஸ் கூட அட்டாச் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போது இந்த காலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த கால்னா இது ரைட்டு கால், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு கால். இந்த காலை நம்ம டுவர்ட்ஸ் மீடியலாக சுற்றினா அது மீடியல் ரொட்டேஷன், டுவர்ட்ஸ் லேட்டரலாக சுற்றினா அது லேட்டரல் ரொட்டேஷன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஸ் இல்லை இல்லையா? இது லேட்ரல், இது மீடியல். அதே போல் இந்த காலுக்கு இது மீடியல், இது லேட்ரல். இதில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் நின்றுட்டு நீங்களே பண்ணி பார்த்துக்கணும்.
சரிங்களா? இது மீடியல், இது லேட்ரல் அப்படின்றது. ஸோ இது மீடியல், இது லேட்ரல். இப்போது நான் லெஃப்ட் சைடு பெல்விஸோடைய ஆன்டிரியர் ரொட்டேஷன் பண்ணும்போது ரைட் சைடு ஹிப் ஜாயிண்ட்டை ஆக்சிஸாக யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்படின்னும் போது மூமெண்ட் ஆனது எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆன்டிரியராக போகுது. சரிங்களா? அப்போ இது எப்படி போகும்? போஸ்டீரியராக போகும். சரிங்களா? போஸ்டீரியராகவும் உங்களுக்கு அப்படியே விட்டிங்கன்னா மீடியலாகவும் போகும். போஸ்டோ மீடியலாக போகும். ஸோ இப்போது இந்த பெல்விஸ் அப்படின்றது இதை ஆக்சிஸாக வச்சு இது மூவ் ஆகாது. இந்த பாயிண்ட், இந்த ரவுண்டு, இது வந்து இது என்னது? இதுதான் ஹெட் ஆஃப் த ஃபீமர். இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர்ன்றது இங்கேயே தான் இருக்கும். இதை வந்து ஆக்சிஸாக வச்சு இந்த ஃபுல் போர்ஷனும் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்? இந்த மாதிரி மூவ் ஆகும். இப்போது ரிவர்ஸ் ஆக்ஷனாக என்னது? அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ரிவர்ஸ் ஆக்ஷன். இப்போது இதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் என்னது? இதுதான் இதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன். சரிங்களா? இப்போது இந்த பெல்விஸில் இந்த மாதிரியான ஆக்ஷன் வருது. அப்போது இந்த ஃபீமரில் எந்த மாதிரியான ஆக்ஷன் வரலாம்? இந்த மாதிரியான ஆக்ஷன் தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரியான ஆக்ஷன் இங்கே எங்கே இருக்குது? இது மீடியல் ரொட்டேஷன். சரிங்களா? அப்போது ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆன்டீரியர் ரொட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் மீடியல் ரொட்டேஷன் நடக்கும் ஹிப் ஜாயிண்டில். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இங்கே ஆன்டீரியர் ரொட்டேஷன் நடக்கணும்னா இங்கே மீடியல் ரொட்டேஷன் நடக்கணும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போஸ்டீரியர் ரொட்டேஷன், அப்படியே ஆப்போசிட் மூமெண்ட் நடக்கணும்னா என்ன ஆகணும்? உங்களுக்கு இந்த இந்த இடத்துல என்ன மூவ் ஆகும்? இது எப்படி மூவ் ஆகும்? இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த ஹெட் ஆஃப் ஃபீமரில் என்ன மூமெண்ட் நடக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டான மூமெண்ட். அதுக்கு ஆப்போசிட்டான மூமெண்ட்டு இது இப்படி இல்லையா? நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். இது ஆப்போசிட் மூமெண்ட். இந்த மூமெண்ட் மாதிரியே இங்கே எங்கே இருக்குது? இதுதான் அது. இதுவும் ஒன்று. ஸோ இது என்ன ரொட்டேஷன்? லேட்டரல் ரொட்டேஷன். அப்போது நீங்கள் ரிவர்ஸில் நடக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது ஆப்போசிட் சைடு பெல்விஸ் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுது? போஸ்டீரியராக ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் ஹிப் ஜாயிண்ட்டில் உங்களுக்கு லேட்ரல் ரொட்டேஷன் நடக்கும். இது தாங்க ரிலேஷன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு மசில் ஒர்க். இப்போ அடுத்த பாயிண்ட்டு மசில் ஒர்க்கு. இப்போது ஆன்டீரியர் ரொட்டேஷன் லெஃப்ட் சைடில் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு மீடியல் ரொட்டேட்டர்ஸ் ஒர்க் ஆகணும். அதே போல் போஸ்ட் ரொட்டேஷன் பண்ணணும்னா லேட்ரல் ரொட்டேட்டர்ஸ் ஒர்க் ஆகணும். இது அடுத்த பாயிண்ட்டு. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நாம் ஒரு காலை மட்டும் கீழே ஊனிட்டு ரொட்டேஷன் நடக்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே நம்ம வந்து 2 காலில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. 2 காலும் நம்ம கீழே வச்சுட்டு, சரிங்களா, கையில் இடுப்பில் வந்து கையை வச்சுட்டு நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் அப்படின்றது மாறி 2 காலுமே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காலு ஹிப் ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு தரையில் இருக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த காலுமே உங்களுக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட் அப்படின்றது அங்கே ஆக்சிஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து மூமெண்ட் அப்படின்றது வந்து அதுலேயும் நடக்குது, இதுலேயும் நடக்குது, ரெண்டுத்துலேயுமே நடக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நடுவில் இருக்கிறது தான் ஆக்சிஸ். அதாவது இது வந்து ஒரு இமேஜினரி ஆக்சிஸ். இந்த இடத்துல ஜாயிண்ட் அப்படின்றது ரியலாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் இந்த இடத்த வந்து மையமாக கொண்டு தான் உங்களுக்கு மூமெண்ட் அப்படின்றது இப்படியும் நடக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து காலாக வராது. இப்போ இது வந்து இந்த சுப்பீரியர் வியூவாக இருக்கும். ஸோ சுப்பீரியர் வியூவாக அப்படின்னா நம்ம கீழே வளைஞ்சி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும். இங்கே ஆக்சிஸ் இருக்கும். உங்களுக்கு இது முன்னாடி வரும், இது பின்னாடி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆகும். அதாவது இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த ஹிப் ஜாயிண்ட்டு ஆக்சிஸாக இல்லாமல் இந்த ஹிப் ஜாயிண்ட் இங்கே இருக்க ஹிப் ஜாயிண்ட்டு இங்கே போயிடும். அதே போல் இங்கே இருக்க ஹிப் ஜாயிண்ட்டு இங்கே வந்துடும். ஹிப் ஜாயிண்ட்டே மூவ் ஆகிடும். ஸோ ஒரு ஆக்சிஸ்னால் மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆகாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆக்சிஸ். சொல்லுங்கள், என்ன டவுட் உங்களுக்கு? இப்போ சென்டரில் இமேஜினரி லைன் இருக்கும்னு சொன்னீங்கல்ல சார்? இமேஜினரி ஆக்சிஸ் இருக்கும்னு சொன்னீங்கல்ல? ஸோ நடுவில் தானே வந்து பியூபிக் சிம்பைசிஸ் இருக்கு. ஸோ அது ஆக்சிஸாக ஆக்ட் ஆகுமா? இல்லைன்னா அது ஆகாமல் ஜென்ரலாக ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் தான் வந்து ஆக்ட் ஆகுமா? இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூபிக் சிம்பைசிஸ்ன்றது முன்னாடி வந்துடும், காக்சிக்ஸ்ன்றது பின்னாடி வந்துடும்.
சரிங்களா? உங்களுக்கு இது 2மே வராது. இது 2த்துக்கும் நடுவுல இருக்க பாயிண்ட் தான் ஆக்சிஸா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினரி ஆக்சிஸா உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதோடைய போனி பாயிண்ட் அப்படின்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இது மூவ் ஆகும்போது இது இப்படி இருக்கிறது இப்படி மூவ் ஆகிடும். இப்படி இருக்கிறது உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு ஆக்சிஸ்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கணும். அப்போ சென்டராக இருக்கிறது தான் உங்களுக்கு ஆக்சிஸாக ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போது பெல்விஸோடைய மோஷன்ஸையும் அது என்ன ஆக்சிஸ் என்ன பிளேனில் நடக்குது, என்னென்ன ஜாயிண்ட் ஆக்சிஸில் மையமாக கொண்டு நடக்குது, என்னென்ன மசில்ஸை யூஸ் பண்ணி நடக்குதுன்றது புரிஞ்சிச்சிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.